வணக்கம். இது எட்டுதிக்கும் இன்று வழங்குவதற்காக தாரிணி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது அமைச்சரவைக் கூட்டம். ஆன்லைன் ரம்மி தடை சட்ட மசோதாவை மீண்டும் நிறைவேற்ற முடிவு செய்யப்பட்டதாக அமைச்சர் ரகுபதி தகவல். ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்பியதற்கு தமிழ்நாடு அரசியல் தலைவர்கள் கண்டனம். ஜனநாயக விரோத செயல் என கருத்து. தேர்தலை விரைவில் நடத்த முடிவு. மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. பாஜகவினருக்கு சகிப்புத்தன்மையும் வாயடக்கமும் தேவை என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு எச்சரிக்கை. அதிமுக பாஜக கூட்டணி நீடிப்பதாக ஜெயக்குமார் விளக்கம். புலம்பெயர் தொழிலாளர் விவகாரத்தில் உள்நோக்கத்துடன் பாஜக நிர்வாகிகள் வதந்தியை பரப்பியதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சிகளை மத்திய பாஜக அரசு நேரடியாக மிரட்டுவதாகவும் பதில். புலம்பெயர் தொழிலாளர்களுக்காக வாட்ஸ்அப் குழுவை ஏற்படுத்த முடிவு. வதந்தி பரப்பியதாக 3 பேர் கைது செய்யப்பட்டதாக டிஜிபி சைலேந்திரபாபு தகவல். குரூப் 4 தேர்வு முடிவுகள் இந்த மாத இறுதிக்குள் வெளியிடப்படும். பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாக டிஎன்பிஎஸ்சி விளக்கம். விவசாயிகளுக்கு 24 மணி நேரமும் தடையில்லா மும்முனை மின்சாரம் வழங்க எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். 18 மணி நேரம் மும்முனை மின்சாரம் வழங்கப்படுவதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம். எம்சாண்ட் அரவை மணல் உற்பத்திக்கு தனிப்பட்ட குவாரி குத்தகை வழங்கப்படாது. தமிழக அரசு வெளியிட்டுள்ள கொள்கையில் தகவல். கடலூர் சேத்தியாத்தோப்பு அருகே கையகப்படுத்திய நிலத்தை எதிர்ப்பை மீறி சமன்படுத்தும் என்எல்சி. மாவட்டம் முழுவதும் சனிக்கிழமை கடையடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என பாமக அறிவிப்பு. பரமக்குடி சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம். பல்வேறு தரப்பிலும் கோரிக்கை எழுந்த நிலையில் டிஜிபி உத்தரவு. தருமபுரி மாவட்டம் மாரண்டஹள்ளி அருகே தாயை இழந்து தவித்து வரும் குட்டி யானைகள். பிடிப்பதற்காக உணவு வைத்து வலையுடன் கண்காணிக்கும் வனத்துறை. இந்தியாவுக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியில் சதம் விளாசிய உஸ்மான் கவாஜா. முதல் நாள் ஆட்ட முடிவில் 4 விக்கெட் இழப்பிற்கு 255 ரன்களை எடுத்தது ஆஸ்திரேலியா. சென்னையில் 22ஆம் தேதி நடக்கும் இந்தியா ஆஸ்திரேலியா ஒருநாள் போட்டிக்கு வரும் 13ஆம் தேதி முதல் ஆன்லைனில் டிக்கெட்டுகள் விநியோகம். 18ஆம் தேதி முதல் மைதானத்தில் நேரடியாக விற்பனை என அறிவிப்பு. யுக்ரைனில் மின் நிலையங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தும் ரஷ்ய படைகள். மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு சேவைகள் பாதிப்பு. மருத்துவ செலவுக்கு பணமின்றி தவிக்கும் பிதாமகன் படத்தின் தயாரிப்பாளர் வி.ஏ. துரை. தேவையான உதவிகளை செய்வதாக ரஜினிகாந்த் உறுதி. ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதாவை சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்ப தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. வரும் 20ஆம் தேதி சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தாக்கல் செய்யவுள்ள 2023-24ஆம் நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் பொது நிதிநிலை அறிக்கைக்கும் வேளாண் நிதிநிலை அறிக்கைக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து கூட்டத்தில் விவாதித்ததாக கூறப்படுகிறது. பல்வேறு புதிய தொழில் நிறுவனங்களுக்கு அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கூட்டம் முடிந்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதாவை திருப்பி அனுப்பியதற்கு ஆளுநர் கூறிய விளக்கம் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என தெரிவித்தார். இதனால் ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதாவை சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைக்க முடிவு செய்துள்ளதாக அமைச்சர் ரகுபதி கூறினார். மீண்டும் சட்டமன்றத்திலே இந்த சட்ட முன்வடிவை தாக்கல் செய்து நிறைவேற்றி ஆளுநர் அவர்களுக்கு அனுப்புவது என்கின்ற முடிவை இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையிலே
கூட்டப்பட்ட அமைச்சரவை கூட்டத்திலே முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆன்லைன் சூதாட்ட தடைக்கான சட்ட மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்பியதற்கு அரசியல் தலைவர்கள் கண்டனங்களை தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் ஆன்லைன் சூதாட்டங்களுக்கு தடை விதித்து அவசர சட்டம் கொண்டுவரப்பட்டது. சில நாட்களிலேயே அவசர சட்டத்திற்கு மாற்றாக கடந்த அக்டோபர் மாதம் சட்டப்பேரவையில் புதிய சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டது. 5 மாதங்களுக்கு பிறகு அந்த சட்ட மசோதாவை தமிழக அரசுக்கு ஆளுநர் RN ரவி திருப்பி அனுப்பியுள்ளார். இதில் ஆளுநரின் சூதாட்டமே அதிகமாக இருப்பதாக ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதா பரிந்துரைத்த குழு தலைவரான ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தெரிவித்துள்ளார். மீண்டும் ஆளுநர் நீதிமன்றத்தில் குட்டு வாங்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆளுநர் ஆன்லைன் ரம்மி சூதாட்டத்தை விட ஆளுநர் ஆடுற சூதாட்டம் மோசமாக இருக்குது. இதே சட்டத்துடைய பிரதி தான் அவசர சட்டத்துடைய பிரதியாக இருந்தது. அதில் இதே ஆளுநர் தான் கையெழுத்து போட்டிருக்காரு. ஆனால் 1 மாதத்துக்குள்ள தான் கையெழுத்து போட்ட அவசர சட்டமே செல்லாதுன்னு ஒரு ஆளுநர் சொன்னால் அவரை விட ஒரு கோமாளி வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. ஆன்லைன் சூதாட்டத்தை தொழில்நுட்பமாக பார்க்காமல் பொது நலனாக கருதி தடை விதிக்க வேண்டும் என்று ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதா பரிந்துரை குழு உறுப்பினரான மருத்துவர் லட்சுமி விஜயகுமார் தெரிவித்துள்ளார். ஒரு பப்ளிக் ஹெல்த் ப்ராப்ளமாக பார்த்துட்டு அதுக்கு நம்ம மசோதாவை கொண்டு வந்தானாக்க நிச்சயமாக நிறைய வல்னரபிள் பீப்புளுக்கு சேவ் ஆகும். தமிழ்நாட்டில் முன்னாடி நம்ம லாட்டரி பேன் பண்ணியிருக்கோம், இல்லை மற்ற மாநிலங்களில் இருந்தபோது கூட நம்ம லாட்டரியை பேன் பண்ணியிருக்கோம். அது மாதிரி நம்ம செய்ய முடியாததுன்னு ஒன்றும் கிடையாது. சட்ட மசோதாவை திருப்பி அனுப்பியதற்கான நியாயமான காரணங்களை தமிழ்நாடு அரசு பொதுவெளியில் தெரிவிக்க வேண்டும் என்று பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். Which is only right if the speaker and the government of Tamil Nadu puts out the whole governor's comment in the public domain, so that we really understand what is the point governor has given, why is he disagreeing, what are those points, is there a violation of any constitutional provision. If at all, if it is a genuine violation, then the honorable members have to sit down again in their wisdom, correct it and send it back. ஆன்லைன் சூதாட்டத்தில் 18 பேர் இறப்பிற்கு ஆளுநர் தான் காரணம் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்பி இருப்பது அராஜகமான செயல் என்றும் ஜனநாயகத்திற்கு விரோதமான செயல் என்றும் CPM மாநில செயலாளர் K பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதாவை திருப்பி அனுப்பியது ஆளுநரின் அதிகார மமதை என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். மக்களின் உயிரோடும் சமுதாய நலத்தோடும் சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்தில் தமிழக அரசும் ஆளுநரும் இணைந்து சட்ட மசோதா விரைவில் அமலுக்கு வருவதற்கு வழிவகுப்பது மட்டுமே இன்றைய சூழலுக்கு அவசிய தேவை என TTV தினகரன் தெரிவித்துள்ளார். விளக்கம் கேட்டு காலத்தை விரயம் செய்யாமல் ஆளுநர் உடனடியாக மசோதாவுக்கு விளக்கம் தர வேண்டும் என விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். பாஜகவினருக்கு சகிப்புத்தன்மையும் வாயடக்கமும் தேவை என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியுள்ள நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை என ஜெயக்குமார் விளக்கம் அளித்துள்ளார். தமிழ்நாடு பாஜக தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் நிர்மல்குமார் அக்கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தார். இதனைத் தொடர்ந்து அதிமுக பாஜக இடையே கருத்து மோதல் நீடித்து வருகிறது. மேலும் தன்னை மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடன் ஒப்பிட்டு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை பேசினார். இதனால் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே அண்ணாமலைக்கு எதிராக அதிமுகவினர் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மேலும் அவரது உருவப்படத்தையும் தீயிட்டு கொளுத்தினர். அவர்கள் அனைவரையும் கைது செய்த போலீசார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர். இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பாஜகவினருக்கு சகிப்புத்தன்மையும் வாய் அடக்கமும் வேண்டும் என்று கூறினார். ஜனநாயக நாட்டில் ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சியில மாறுவது இன்னும் சகசம் தான். எங்க கட்சியில இருந்து பாரதிய ஜனதாவில் சேர்க்கும் போது இனிச்சிச்சு, இப்ப அங்க இருந்து இங்க வரும்போது கசக்குதா. அதனால சகிப்புத்தன்மை வேண்டும். முதல்ல பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களுக்கு சகிப்புத்தன்மை வேண்டும். வாய் அடக்கம் தேவை. வாய் கொழுப்போட பேசக்கூடாது. மத்தியில் ஆளுகின்ற திமிரோட பேசக்கூடாது. அதுதான் எங்களுடைய மெசேஜ். கூட்டணி கட்சி என்பது கூட்டணி கட்சியை தோல்ல உட்கார்ந்துகிட்டு காதை கடிக்கிறதுக்கெல்லாம் அதிமுக என்றைக்கும் பொறுத்து கொண்டிருக்காரு. இதேபோல News18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு பேட்டியளித்த முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு
அதிமுகவுக்கு எதிராக பக்குவம் இல்லாமல் செயல்படும் ஒரு சிலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அண்ணாமலைக்கு கோரிக்கை விடுப்பதாக தெரிவித்தார். பாஜக ஐடி மாநில தலைவர் நிர்மல்குமார் உலகி அனைத்து அண்ணாவரோட முன்னேற்ற கழகத்தில் அண்ணா எடப்பாடி தலைமையில் இணைந்த பிறகு சில விரும்பத்தகாத அருவருக்கத்தக்க அரசியலில் கீழ்த்தரமான செயல்கள் சில நடைபெற்றது. அதை நாங்கள் சுட்டிக்காட்டி அதன் பொறுப்பான தலைவராக இருக்கின்ற அண்ணாமலை அவர்களிடம் அந்த கோரிக்கை வைத்தோம். அவர்கள் மீது கண்டிக்க வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வகையில் அந்த கோரிக்கை வைத்தோம். அவர் கண்டித்ததாக சொன்னாரே தவிர இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. அதே நேரம் அதிமுக பாஜக கூட்டணி நீடிப்பதாகவும் மோதல் இல்லை என்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம் அளித்துள்ளார். ஏதோ சில பேர் சில கருத்துக்கள் சில பக்குவப்படாதவர்கள் அவர்கள் சொன்னார்கள். அந்த கருத்துக்கு பாத்தீங்கன்னா நாங்கள் கருத்து சொல்லிட்டோம். அதனால கூட்டணி பொறுத்தவரையில் தொடருது. அதாவது அகில இந்திய ரீதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி, தமிழ்நாட்டை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி இது தொடரும். இதன் மூலம் அதிமுக பாஜக இடையேயான பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முயற்சி நடப்பதாக கருதப்படுகிறது. தொடர்ந்து செய்திகளை ஒரு நிமிட செய்தி தொகுப்பாக பார்ப்போம். விவசாயிகளுக்கு 24 மணி நேரமும் தடையில்லா மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ள நிலையில் அதிமுக ஆட்சியில் 9 முதல் 12 மணி நேரம் மட்டுமே மும்முனை மின்சாரம் தரப்பட்டதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அறிக்கையில் திமுக அரசு தமிழ்நாட்டை இரண்டாக பிரித்து டெல்டா மாவட்டங்களில் காலையில் 6 மணி நேரம், டெல்டா அல்லாத மாவட்டங்களுக்கு இரவில் 6 மணி நேரம் என ஒரு நாளுக்கு 12 மணி நேரம் மட்டும் விவசாயிகளுக்கு விலையில்லா மின்சாரம் வழங்க திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளதாகவும் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் விவசாயிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாவார்கள் என தெரிவித்துள்ளார். எனவே 24 மணி நேரமும் விவசாயிகளுக்கு விலையில்லா மும்முனை மின்சாரத்தை வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி, அதிமுக ஆட்சியில் அதிகபட்சம் 12 மணி நேரம் மட்டுமே மும்முனை மின்சாரம் வழங்கியதாக கூறினார். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு காலை 6 to 8 அதே போல மாலை 6 to 10 இந்த 6 மணி நேரம் மட்டுமே இருமுனை மின்சாரமா இருக்கும். மீதி இருக்கக்கூடிய 18 மணி நேரமும் ஒட்டுமொத்தமாக மும்முனை மின்சாரம் வழங்குவதற்கு மின்சார வாரியம் நடவடிக்கை எடுத்திருக்கு. வதந்திகளை தவிர்க்க புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு வாட்ஸ்அப் குழு உருவாக்க முடிவு செய்திருப்பதாக காவல்துறை தலைவர் சைலேந்திரபாபு தெரிவித்துள்ளார். கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புலம்பெயர் தொழிலாளர்கள் விவகாரம் குறித்து தொழில்துறையினருடன் தமிழ்நாடு காவல்துறை தலைவர் சைலேந்திரபாபு ஆலோசனை மேற்கொண்டார். பிறகு செய்தியாளர் பேசிய அவர், வதந்தி பரப்பியது தொடர்பாக இதுவரை 11 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து புலம்பெயர் தொழிலாளர்களுடன் உரையாடல் வைத்துக் கொள்ளவும் தொழில்துறையினருக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் புலம்பெயர் தொழிலாளர்களின் அச்சத்தை போக்கும் வகையில் அவர்களது மொழியிலேயே தகவல்களை தெரிவிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். காவல்துறை அதிகாரிகளும் அவங்கள்ட்ட போய் தொடர்ந்து அவங்களுக்கு தைரியம் கொடுக்கணும், அவங்கள்ட்ட பேசணும், அவங்கள வாட்ஸ்அப் குரூப்ல சேர்க்கணும். அவங்கள ஒரு நபர் மட்டும், ஒரு தொழிற்சாலையில் ஒரு நபர் மட்டும் கான்டாக்ட் பர்சன், லைசன் ஆபீசர், லைசன் பர்சன் அப்படிங்கிற முறையில் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளணும். இதைத் தொடர்ந்து கோவை மாவட்டம் சரவணம்பட்டி பகுதியில் தனியார் மில்லில் புலம்பெயர் தொழிலாளர்களை சந்தித்து பேசிய சைலேந்திரபாபு சமூக வலைதளங்களில் வெளியான தவறான செய்திகளை கண்டு அச்சமடைய வேண்டாம் என்று அறிவுறுத்தினார். அப்போது தாங்கள் பாதுகாப்பாக இருப்பதை தெரிவிக்கும் வகையில் காவல்துறை தலைவர் பேசுவதை வீடியோவாக எடுத்து தங்களுடைய குடும்பங்களுக்கு அனுப்புமாறு புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு காவல்துறையினர் அறிவுறுத்தினார். குரூப் 4 தேர்வு முடிவுகள் இந்த மாதத்திற்குள் வெளியிடப்படும் என்று டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் கடந்த ஜூலை மாதம் 24ஆம் தேதி குரூப் 4 தேர்வை நடத்தியது. 9800 பணியிடங்களுக்கு நடைபெற்ற தேர்வில் 18 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் எழுதினர். கடந்த செப்டம்பர் மாதம் தேர்வு முடிவுகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 6 மாதங்களை கடந்த பின்னரும் முடிவுகள் வெளியாகாததால் பல தரப்பிலும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. இதனால் தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிட வலியுறுத்தும் பதிவுகள் ட்விட்டரில் புதன்கிழமையன்று தேசிய அளவில் ட்ரெண்டானது. இந்நிலையில் தமிழ்நாடு தேர்வாணையம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மார்ச் மாத இறுதிக்குள் முடிவுகள் வெளியிடப்படும் என்று டிஎன்பிஎஸ்சி தெரிவித்துள்ளது. செயற்கை மணல் மற்றும் அரவை மணல் உற்பத்தி செய்வதற்காக தனிப்பட்ட குவாரி குத்தகைகள் வழங்கப்பட மாட்டாது என்று தமிழக அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. செயற்கை மணல் உற்பத்தியை ஒழுங்குபடுத்துவதற்கான புதிய கொள்கையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார்.
தரமற்ற எம்சாண்டினை சந்தைகளில் விற்பனை செய்வதை தடுக்கவும் கண்காணித்திடவும் புதிய கொள்கையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி இந்திய தர கட்டுப்பாட்டு நிறுவனத்தால் பரிந்துரைக்கப்பட்ட தரத்தையொட்டி அதிக வலிமை மற்றும் செலவு குறைந்த தரமான செயற்கை மணல் பயன்பாடு ஊக்குவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செயற்கை மணல் மற்றும் அரவை மணல் உற்பத்தி தொழிற்சாலைகளின் ஒப்புதலுக்கான நடைமுறையை முறைப்படுத்துதல், கல்குவாரிகளை மட்டுமே நம்பியிருக்கும் மண் அரைக்கும் தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்களை பெற வழிவகை செய்தல் போன்றவை குறிப்பிடப்பட்டுள்ளது. கட்டடங்கள், கான்கிரீட் கட்டமைப்புகள், குவாரி கழிவுகள், இடிப்பு கழிவுகளை நேர்த்தியாக மறுசுழற்சி செய்வது ஊக்குவிக்கப்படும் என்றும் எம்சாண்ட் உற்பத்தி செய்வதற்கான தனிப்பட்ட குவாரி குத்தகைகள் எதுவும் வழங்கப்படாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் குவாரி கழிவுகளே இல்லாத நிலையினை உருவாக்குவதே இந்த கொள்கையின் குறிக்கோளாகும் என தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது. தருமபுரி மாவட்டம் மாரண்டஹள்ளி அருகே தாயை இழந்து தவித்து வரும் குட்டி யானைகளை பிடிப்பதற்காக ஆங்காங்கே உணவு வைத்து வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். பாலக்கோடு காளிகவுண்டன் குட்டாயில் விவசாய நிலத்தில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருந்த மின்வேலியில் சிக்கி 3 யானைகள் பரிதாபமாக உயிரிழந்தன. தாய் யானை உயிரிழந்தது தெரியாமல் 2 குட்டி யானைகள் அப்பகுதியில் சுற்றி வருகின்றன. இது தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் 1 மாதத்திற்குள் 2 குட்டிகளையும் யானை கூட்டத்துடன் சேர்க்க உத்தரவிட்டது. இந்த அறிவுறுத்தலின் பேரில் குட்டி யானைகளை பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். முலாம்பழம், பலாப்பழம், இளநீர் உள்ளிட்ட உணவுகளை ஆங்காங்கே வைத்து வனத்துறையினர் யானைகளை 2வது நாளாக கண்காணித்து வருகின்றனர். மேலும் அருகே வனப்பகுதியில் சுற்றித் திரியும் யானை கூட்டத்துடன் இந்த யானை குட்டிகளை இணைக்கும் நடவடிக்கையையும் வனத்துறை மேற்கொண்டுள்ளனர். தனியாக சுற்றித் திரியும் குட்டிகளை கூட்டத்துடன் இணைக்க முடியாவிட்டால் தெப்பக்காடு முகாமில் வைத்து யானை குட்டிகளை பராமரிக்க வனத்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். சென்னையில் வரும் 22ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான 3வது ஒருநாள் போட்டிக்கு வரும் 13ஆம் தேதி முதல் ஆன்லைனில் டிக்கெட் விற்பனை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஆஸ்திரேலிய அணி தற்போது நடைபெற்று வரும் 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியை தொடர்ந்து 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரிலும் விளையாட உள்ளது. முதல் 2 போட்டிகள் மும்பை மற்றும் விசாகப்பட்டினத்தில் நடைபெறும் நிலையில் 3வது ஒருநாள் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற உள்ளது. இதற்கான டிக்கெட் விற்பனை 13ஆம் தேதி ஆன்லைனில் தொடங்குகிறது. ₹1500 முதல் ₹10,000 வரை விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள டிக்கெட்டுகள் அனைத்தும் 13ஆம் தேதி முதல் ஆன்லைனில் விற்பனை செய்யப்படும் நிலையில் குறைந்தபட்ச விலையான ₹1,200 டிக்கெட்டுகள் மட்டும் சேப்பாக்கம் மைதானத்தில் உள்ள கவுண்டரில் வரும் 18ஆம் தேதி நேரடியாக விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் போட்டி நடைபெறும் நாளன்று செல்போனை தவிர வேறு எந்த மின்னணு மற்றும் மின்சார சாதனங்களுக்கும் அனுமதி இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் வளர்ப்பு பிராணிகளுக்கு அனுமதி இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. போட்டியை காண வரும் ரசிகர்கள் வாகனங்களை நிறுத்துவதற்கு கலைவாணர் அரங்கம், சென்னை பல்கலைக்கழகம், ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரி வளாகம் உள்ளிட்டவற்றில் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிதாமகன் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் வி. ஏ. துரையின் மருத்துவ செலவிற்கு உதவுவதாக நடிகர் ரஜினிகாந்த் உறுதியளித்துள்ளார். பிதாமகன், என்னம்மா கண்ணு, லூட்டி, கஜேந்திரா உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களை தயாரித்த வி. ஏ. துரை ரஜினிகாந்தின் பாபா படத்தில் தயாரிப்பு நிர்வாகியாகவும் வி. ஏ. துரை பணியாற்றினார். மனைவி, மகளை பிரிந்து வாழும் அவர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டு விருகம்பாக்கத்தில் உள்ள தனது வீட்டில் அன்றாட மருத்துவ செலவுகளுக்கே பணமின்றி தனியே தவித்து வருவதாக வீடியோவை வெளியிட்டார். அந்த உதவி எதிர்பார்த்துதாம்மா இருக்கேன். அதை நீங்க தான் கொண்டு சேர்க்கணும். எனக்கு எதுவுமே இல்லம்மா. இப்போ இருக்கிற வீடு எதுவுமே இல்லை. அவரது வீடியோ சமூக ஊடகங்களில் பரவி பல்வேறு தரப்பினரையும் கவலையடைய செய்தது. அதற்கு பிறகு நடிகர் சூர்யா ₹2 லட்சம் வழங்கியதாகவும் கருணாஸ் ₹50,000 வழங்கியதாகவும் தெரிகிறது. இந்த நிலையில் வி. ஏ. துரையின் நிலையை அறிந்த நடிகர் ரஜினிகாந்த் தனது உதவியாளர்களை அனுப்பி வி. ஏ. துரையின் தேவைகளை கேட்டறிந்துள்ளார். மேலும் மருத்துவ செலவுகளுக்கு தாம் உதவி செய்வதாகவும் ஜெயிலர் படப்பிடிப்பு முடிந்ததும் நேரில் வந்து சந்திப்பதாகவும் தயாரிப்பாளர் வி. ஏ. துரையிடம் ரஜினிகாந்த் கூறியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலை விரைவில் நடத்துவதற்கான பணிகள் குறித்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் தென்னரசு தோல்வியடைந்த நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அமைப்பு ரீதியாக உள்ள 68 மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டனர். மேலும் கேரளா, கர்நாடக மாநிலங்களைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் பங்கேற்றனர். கூட்டத்திற்குள் செல்போன் எடுத்துச் செல்ல மாவட்ட செயலாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. சுமார் 1.5 மணி நேரம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி இடைத்தேர்தல் முடிவுகள் நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயம் எதிரொலிக்காது என்று கூறினார். எனவே கட்சியினரிடம் விருப்பு வெறுப்பின்றி அனைவரையும் அரவணைத்து சென்று கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார்.
வாக்குச்சாவடி அளவில் குழுக்களை வலுப்படுத்த முடிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. கட்சியின் பொதுச் செயலாளர் தேர்தலை அடுத்த மாதம் நடத்த கட்சி தலைமை முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதையொட்டி தேர்தலுக்கு தயாராகுமாறு மாவட்ட செயலாளர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டனர். அதிமுக பாஜக இடையே கூட்டணி உள்ள நிலையில் தமிழ்நாடு பாஜகவை யாரும் நேரடியாக விமர்சிக்க வேண்டாம் என்று கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் நாடாளுமன்ற தேர்தல் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். அதே நேரம் பொதுச் செயலாளர் தேர்தல் குறித்து விவாதிக்கப்படவில்லை என்று ஜெயக்குமார் கூறினார். நம்முடைய இந்த மாவட்ட கழக செயலாளர் கூட்டத்திலே கட்சியினுடைய அந்த வளர்ச்சி, அதே போன்று மக்களை சந்திக்கின்ற அந்த ஒரு நிகழ்வுகளும் இன்றைக்கு ஒரு விவாதமாக இன்றைக்கு எடுத்து வைக்கப்பட்டு அதன் அடிப்படையிலே ஒரு சிறப்பான முறையிலே கூட்டம் நடைபெற்றது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது இங்க விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? அதனால அது குறித்து விவாதிக்கிறார். இந்நிலையில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஓ பன்னீர்செல்வத்தால் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட செந்தில் முருகன் அதிமுக தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். இதேபோல ஓ பன்னீர்செல்வத்தால் நான்குநேரி தெற்கு ஒன்றிய செயலாளராக அறிவிக்கப்பட்ட தளவை சுந்தர்ராஜும் அதிமுகவில் இணைந்து கொண்டார். இதற்கிடையே செந்தில் முருகனை கட்சியிலிருந்து நீக்குவதாக ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் தச்சம்பட்டியில் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. ஏராளமானோர் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் மீன்பிடித்தனர். ஊத்தா எனும் பாரம்பரிய மீன்பிடி உபகரணத்தை கொண்டு மீன்களை பிடித்தனர். கெண்டை, கெளுத்தி, விரால் உள்ளிட்ட மீன்களை லாவகமாக பிடித்து பொதுமக்கள் அள்ளிச் சென்றனர். சேலம் அம்மாப்பேட்டையில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் கல்லூரி மாணவிகளுடன் துணை மேயர் சாரதா நடனமாடி அசத்தினார். அம்மாப்பேட்டையில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அவரை மாணவிகள் தங்களுடன் சேர்ந்து நடனமாட அழைத்தனர். இதையடுத்து அவர் மாணவிகளுடன் நடனமாடினார். பழனியில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட வளர்ப்பு யானையை தேசிய விலங்குகள் நல வாரிய அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். மகுடீஸ்வரன் எனும் நபரின் வளர்ப்பு யானை சரஸ்வதி காலில் காயம்பட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் யானையை முறையாக பராமரிக்கவில்லை என புகார் எழுந்தது. இதையடுத்து தேசிய விலங்குகள் நல வாரிய அதிகாரி முருகேஸ்வரி உள்ளிட்டோர் விசாரணை மேற்கொண்டு காயத்திற்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படுகிறதா என கேட்டறிந்தனர். விசாரணை அறிக்கையை டெல்லியில் உள்ள தேசிய விலங்குகள் நல வாரியத்திற்கு அளிக்க உள்ளனர். குன்னூர் அருகே சுற்றித் திரிந்த 5 காட்டு யானைகளை வனத்துறையினர் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டியடித்தனர். மேட்டுப்பாளையம் வனப்பகுதியில் இருந்து உணவு மற்றும் குடிநீர் தேடி யானைகள் குன்னூர் வனப்பகுதிகளுக்கு வந்த வண்ணம் உள்ளன. அந்த வகையில் வந்த 5 யானைகளை வனத்துறையினர் அடர்ந்த வனப்பகுதியான காவல் கோம்பை பகுதிக்கு விரட்டினர். யானைகள் சாலையை கடந்து செல்வதால் வாகனங்களை கவனமுடன் இயக்க வேண்டும் என வாகன ஓட்டிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பெரம்பலூரில் தனியார் தொழிற்சாலையில் பணியாற்றும் புலம்பெயர் தொழிலாளர்களுடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹோலி பண்டிகையை கொண்டாடினார். நாரணமங்கலத்தில் உள்ள டயர் தொழிற்சாலைக்கு சென்ற பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷியாமலா தேவி அங்குள்ள புலம்பெயர் தொழிலாளர்களுடன் ஹோலி பண்டிகையை சிறப்பித்தார். புலம்பெயர் தொழிலாளர்கள் அச்சமின்றி பணியாற்றுமாறும் அவர் அறிவுரையை வழங்கினார்.
சிதம்பரம் அருகே புவனகிரியில் மாசிமக விழாவின் போது மோதலில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலமணக்குடியில் நடந்த ஊர்வலத்தின் போது இரு தரப்பினருக்கிடையே மோதல் ஏற்பட்டது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சிலரை கைது செய்துள்ளனர். இந்நிலையில் ஆம்புலன்ஸில் சென்றபோது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே தனியார் பள்ளியில் நடந்த மாவட்ட அளவிலான யோகா போட்டியில் 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். வயது அடிப்படையில் 4 பிரிவுகளாக போட்டிகள் நடத்தப்பட்டன. மாணவர்கள் புஜங்காசனம், சக்கராசனம், தனுராசனம், ஹலாசனம் உள்ளிட்ட பல வகையான யோகாசனங்களை செய்து அசத்தினர். புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் ஓவிய ஆசிரியை ஒருவர் வரைந்த மதுபானி ஓவியம் பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. முக்கிய நிகழ்வுகளை பெரிய அளவில் ஓவியங்களாக தீட்டி வரும் ஓவிய ஆசிரியை சோலை அபிராமி மகளிர் தினத்தினை முன்னிட்டு தனது இல்லத்தில் 9 அடி நீளம் 7 அடி அகலத்தில் மதுபானி ஓவியத்தை வரைந்துள்ளார். பூமாதேவி கர்ப்பிணி பெண்ணை தாங்குவதைப் போலவும் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பதைப் போலவும் ஓவியம் தீட்டப்பட்டுள்ளது. LIC, SBI நிறுவனங்களின் நிதியை அதானி குழுமத்திற்கு வழங்குவதாக மத்திய அரசை கண்டித்து சீர்காழியில் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் பங்கேற்றனர். அவர்கள் மத்திய அரசிற்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே தனியார் செங்கல் சூளையில் பணியாற்றும் புலம்பெயர் தொழிலாளர்களை சரக டிஐஜி நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். மஞ்சூரில் உள்ள செங்கல் சூளைக்கு சென்ற ராமநாதபுரம் சரக டிஐஜி துரை, மாவட்ட கண்காணிப்பாளர் தங்கதுரை ஆகியோர் புலம்பெயர் தொழிலாளர்களுடன் நேரில் உரையாடினர். தொழிலாளர்களுக்கு செய்து தரப்பட்டுள்ள வசதிகள் குறித்து சூளை உரிமையாளர்களிடம் கேட்டறிந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வீராங்குப்பத்தில் எருதுவிடும் விழா நடைபெற்றது. பல்வேறு பகுதியிலிருந்து 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு வாடிவாசலில் இருந்து காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை நோக்கி அதிவேகமாக சீறி பாய்ந்த காளைகளை ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். தருமபுரியில் இரும்பு பைப் ஏற்றி வந்த லாரி சாலையில் கவிழ்ந்ததால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கர்நாடகாவிலிருந்து இரும்பு பைப்பை ஏற்றி வந்த லாரி தொப்பூர் கணவாய் பகுதியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் ஓட்டுநர் ராம்குமார் காயமடைந்தார். விபத்தின் காரணமாக போக்குவரத்து ஒரு வழிப்பாதையாக மாற்றப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தூய்மைப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி ஆய்வு செய்தார். புதிய பேருந்து நிலையம், சட்டநாதர் கோவில் கீழவீதி, நகராட்சி குப்பை கிடங்கு ஆகிய இடங்களில் ஆட்சியர் ஆய்வினை மேற்கொண்டார். ஒரு சில இடங்களில் முறையாக குப்பை அகற்றப்படவில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவிக்க அங்கு தூய்மைப் பணிகளை உடனடியாக மேற்கொள்ள ஆட்சியர் உத்தரவிட்டார். பொது கழிவறையை சுகாதாரமாக பாதுகாத்த தூய்மைப் பணியாளருக்கு சால்வை அணிவித்தும் ஆட்சியர் பாராட்டினார். பங்குச்சந்தையில் முதலீட்டாளர்களுக்கு இழப்பு ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன என்பது குறித்து இன்றைய நாணயம் பகுதியில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் விஷ்ணுராஜ். ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். பொதுவா இந்த மாதிரி லாஸ் ஆகிறவங்க செய்யக்கூடிய சில தவறுகள் இருக்கு. என்ன அப்படின்னா, பங்குச்சந்தையில இன்னைக்கு 100 ரூபாய் போட்டு நாளைக்கே 150 ரூபாய் கிடைச்சிரும் அப்படின்ற எண்ணத்துல பங்குச்சந்தையில ட்ரேடிங்ல ஈடுபடுறது. பங்குச்சந்தையில முதலீடு அப்படிங்கிறது வேற, ட்ரேடிங் அப்படிங்கிறது வேற. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசம் தெரியாம பங்குச்சந்தையில பணத்தை போட்டா பெரிய நஷ்டம் ஏற்படுவதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ஷேர் மார்க்கெட்ல லாஸ் ஆனவங்க கிட்ட உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரா இருந்தா கூட நீங்க கேட்டு பார்க்கலாம். பணம் சம்பாதிக்கலாம்னு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, அதனால நான் ட்ரேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது அடிப்படையான முக்கியமான விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பங்குச்சந்தை குறித்த அடிப்படையை தெரிஞ்சுக்காம சரியான நிதி ஆலோசகருடைய ஆலோசனை இல்லாம பங்குகளை தேர்வு செய்யறது. உதாரணமா, என் ஃப்ரெண்டு சொன்னாரு, இல்ல என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சொன்னாங்க அப்படின்னு ஒரு பங்கு வாங்குறது. அவங்களுக்கு அந்த ஸ்டாக்கை பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கலாம், ஆனால்
அவங்க எப்ப வாங்கணும்னு சொன்னவங்க எப்ப அதை வித்துட்டு வெளியே வரணும் அப்படின்னு அவங்க உங்ககிட்ட சொல்லாம விட்டுட்டாங்க அப்படின்னா அதனால ஏற்படக்கூடிய லாஸ் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் பங்குச்சந்தையில முதலீடு செய்யும் பொழுது நிதி ஆலோசகருடைய ஆலோசனையை மட்டும் கேட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. பரமக்குடி சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. 9ஆம் வகுப்பு மாணவியை பரமக்குடி அதிமுக நகர்மன்ற உறுப்பினர் சிகாபனி, அவரது நண்பர்களான ராஜா முகமது, பிரபாகரன் உள்ளிட்டோர் கூட்டு பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கியது மட்டுமின்றி பாலியல் தொழிலிலும் ஈடுபட வைத்ததாக கூறப்படுகிறது. இவர்களுக்கு உடந்தையாக கயல்விழி, அன்னலட்சுமி ஆகியோர் செயல்பட்டதாக தெரிகிறது. சிறுமியை பாலியல் வன்கொடுமை தொடர்பான ஆடியோ வெளியானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனையடுத்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் சிகாமணி உள்ளிட்ட 5 பேரையும் போக்சோ சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்த நிலையில் வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற வலியுறுத்தி அரசியல் கட்சிகள் வலியுறுத்தி வந்தன. இந்த நிலையில் இந்த வழக்கில் சிறப்பு கவனம் செலுத்தி புலன் விசாரணை செய்யும் பொருட்டு சிபிசிஐடிக்கு மாற்றி தமிழக டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவிட்டுள்ளார். கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தின் சுரங்க விரிவாக்க பணிக்காக நிலத்தை சமன்படுத்தும் பணிக்கு கண்டனம் தெரிவித்து முழு அடைப்பு போராட்டத்திற்கு அன்புமணி ராமதாஸ் அழைப்பு விடுத்துள்ளார். கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி நிலக்கரி சுரங்க விரிவாக்கத்திற்காக மேல்வலை மாதேவி, கீழ்வலை மாதேவி, கரிவேட்டி உள்ளிட்ட கிராமங்களில் நிலம் கையகப்படுத்தும் பணி 2000 முதல் 2006ஆம் ஆண்டு வரை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து தற்போது இதே கிராமத்தில் கூடுதலாக இழப்பீடு வழங்கி மேலும் சில நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டன. இதனால் முன்னதாக நிலம் கொடுத்த மக்கள் தங்களுக்கு கூடுதல் இழப்பீட்டை வழங்க வேண்டும், வீட்டில் ஒருவருக்கு நிரந்தர வேலையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கீழ்வலை மாதேவி பகுதியில் 2006இல் கையகப்படுத்திய நிலத்தை சமன்படுத்தும் பணியில் என்எல்சி நிர்வாகம் ஈடுபட்டது. எதிர்ப்பை மீறி நடைபெற்ற இந்த பணியால் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதனிடையே நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து பாமகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் அவர்களை தடுத்து நிறுத்தி போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் வளையமாதேவி பகுதியில் கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை சமன்படுத்தும் பணியில் என்எல்சி நிர்வாகம் ஈடுபட்டிருப்பது கண்டிக்கத்தக்கதென பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் விவசாய பயன்பாட்டில் உள்ள நிலங்களை கட்டுப்பாட்டில் எடுக்க என்எல்சி நிறுவனம் துடிப்பது ஏன் என கேள்வியை எழுப்பியுள்ள அவர் வரும் 11ஆம் தேதி கடலூர் மாவட்டத்தில் பாமக சார்பில் நடைபெறும் முழு அடைப்பு போராட்டத்திற்கு அனைத்து தரப்பினரும் ஆதரவளிக்க அழைப்பு விடுத்துள்ளார். திருச்சி புத்தூரில் உள்ள குழுமாயம்மன் கோவிலில் குட்டக்குடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. குட்டக்குடி திருவிழாவை ஒட்டி புத்தூர் மந்தையில் குழுமாயம்மன் தேரில் எழுந்தருளினார். அம்மனின் அருள் பெற்ற மருளாலியை பக்தர்கள் மேளதாளங்கள் முழங்க தோளில் வைத்து மந்தைக்கு தூக்கியிருந்தனர். பக்தர்கள் நேர்த்திக்கடனாகவும் வேண்டுதலுக்காகவும் கொண்டு வந்திருந்த ஆடுகள் மந்தைகளில் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. அப்போது மருளாலி முன் ஒவ்வொரு ஆடுகளாக தூக்கி கொடுக்கப்பட அவர் ஆடுகளின் ரத்தத்தை உறிஞ்சி கொடுத்தார். இந்த திருவிழாவில் 500க்கும் மேற்பட்ட ஆடுகள் பலியிடப்பட்டுள்ளன. சென்னை வேளச்சேரி ஏரிக்கரையோரம் உள்ள 1500 வீடுகளை ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் காலி செய்ய நீர்வளத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஆனால் 60 ஆண்டுகளுக்கு மேலாக வசிக்கும் தங்களை அப்புறப்படுத்தக்கூடாது என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இதுகுறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. ஆண்டுகளுக்கு முன்னர் சென்னையின் புறநகர் பகுதியாக இருந்த வேளச்சேரி அதிவேகமாக வளர்ந்து சென்னையின் முக்கிய பகுதிகளில் ஒன்றாக காட்சியளித்து வருகிறது. வேளச்சேரி பகுதி வளர்ச்சி பெறுவதற்கு முன்பிருந்தே, அதாவது 60 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே வேளச்சேரி ஏரிக்கரை அருகே சசிநகர், காந்திநகர் பகுதியில் 1500 குடியிருப்புகளில் சுமார் 5000த்திற்கும் அதிகமான மக்கள் வசித்து வருகின்றனர்.
மூன்றாவது தலைமுறையாக இங்கு வசித்து வரும் மக்களுக்கு ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை, குடும்ப அட்டை, மின் இணைப்பு, சாலை வசதி உள்ளிட்டவை வழங்கப்பட்டுள்ள போதும் குடியிருப்பிற்கான குடிமனை பட்டா வழங்கப்படவில்லை. இந்நிலையில் பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவின்படி வேளச்சேரி ஏரிக்கரையோரம் உள்ள குடியிருப்புகளை காலி செய்யுமாறு நீர்வள ஆதாரத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். நாங்க ஓரளவுக்கு சம்பாதிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது சமைக்கிறதுக்கும் எங்களுக்கு அன்றாட தேவைக்குமே அது கரெக்டா இருக்கு. திடீர்னு வாடகை கொடுத்து போய் இருக்கணும்னாலும் எங்களால இருக்க முடியாது. எங்கள் பிள்ளைகள் எல்லாம் இங்க சுத்தி இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்களுடைய வாழ்வாதாரம் முழுக்க இங்கே தான் இருக்கு. நாங்க இங்கிருந்து வெளியே போறதுங்கிறது அந்த அளவுக்கு எங்களுக்கு சௌகரியமாக தோணாது. வேளச்சேரி ஏரியின் மொத்த பரப்பளவு 225 ஏக்கராக உள்ளது. இதில் 238 ஏக்கர் நிலத்தில் தமிழ்நாடு அரசு வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தங்களை மட்டும் காலி செய்ய சொல்வது வேதனை அளிப்பதாக வருத்தம் தெரிவிக்கின்றனர் அப்பகுதி மக்கள். நாங்க வீட்டு வேலை செய்து பழைக்கிறோம். எங்களை கொண்டு தூரமா விட்டா அந்த ஊர்ல எங்களுக்கு என்ன வேலை கிடைக்கும்? எதுவும் கிடைக்காது. அதால எங்களை இங்கே விட்டா ரொம்ப புண்ணியம். 15 வயசு எனக்கு கல்யாணம் ஆகி இந்த இடத்துக்கு நான் வந்து வீடு கட்டும்போது இன்னைக்கு நாங்கள் பேரம் பேத்தி எடுத்து என் பேரம் பேத்திக்கெல்லாம் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். எங்களை வந்து திடீர்னு போனா நாங்கள் எங்கே போவோம்? 2009ஆம் ஆண்டு உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி இப்பகுதி மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும், மாறாக ஏழை மக்களை அப்புறப்படுத்த நினைப்பது கண்டிக்கத்தக்கது என்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டை சேர்ந்த முகமது ரஃபி. 260 ஏக்கர்ல இருந்து இதுக்கு இப்ப இருக்கக்கூடிய ஏரி வந்து 55 ஏக்கர் தான் இப்ப இருக்குது. இருக்கும்போது எப்பவும் வந்து குடிசை மாற்று வாரியம், அரசு துறையில் இருக்கக்கூடிய பில்டிங் எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு இந்த மக்கள் மட்டும் அப்புறப்படுத்தணுன்றது அவசியமே இல்லை. என்ன சொன்னா இந்த மக்கள் தலைக்காஞ்ச மக்கள் அடிப்படையில் கீழே அடிபட்டு இருக்கிறவங்கள தூக்கி போடலாம் அப்படின்றதான் வந்து அரசாங்கம் பாக்குறாங்க. இந்த ஏரியாவுடைய இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் இந்த அரசாங்கத்தோடைய குடிமக்கள் தான்றதை இதை திங்க் பண்ண அவசியம் போது பாதிக்கப்படும் மக்களின் கல்வி, வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு இந்த விவகாரத்தில் அரசு முடிவெடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. வேளச்சேரி ஏரியோடைய மற்றொரு கரைப்பகுதியில் எவ்வாறு காம்பவுண்டு செவர்கள் கட்டப்பட்டிருக்கோ அதே போல இந்த பகுதியிலையும் காம்பவுண்டு செவர்கள் அரசாங்கம் ஏற்படுத்தணும். அதே போல இந்த பகுதியிலிருந்து தங்களை காலி செய்யக்கூடிய முடிவை அரசாங்கம் கைவிடணும் அப்படிங்கறதா இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. ஒளிப்பதிவாளர் ஆனந்த்ராஜுடன் தமிழரசி, News18 தமிழ்நாடு. குஜராத்தில் நடைபெற்று வரும் இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியை இரு நாட்டு பிரதமர்களும் கூட்டாக துவக்கி வைத்தனர். அவர்களுக்கு உற்சாக வரவேற்பும் அளிக்கப்பட்டது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானமான நரேந்திர மோடி மைதானத்தில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி காலை 9:30 மணிக்கு தொடங்கியது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான 75 ஆண்டுகால கிரிக்கெட் உறவை கொண்டாடும் வகையில் போட்டியை காண காலை 8:45 மணிக்கே மைதானத்திற்கு வந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸ் ஆகியோருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மைதானத்திற்குள் சிறப்பு வாகனத்தில் அழைத்துச் செல்லப்பட்ட பிரதமர்கள் அரங்கத்தில் இருந்த ரசிகர்களை நோக்கி கையசைத்து மகிழ்ந்தனர். பிரதமர்களை வரவேற்றும் குஜராத் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் வகையிலும் பாரம்பரிய பாடல் பாடியும் நடனமாடியும் பெண்கள் அசத்தியதை அரங்கில் இருந்தவர்கள் கைகள் தட்டி ரசித்தனர். முன்னதாக மைதான அரங்க வடிவமைப்பை பார்வையிட்ட பிரதமர்கள், பிசிசிஐ நிர்வாகிகள் மற்றும் இரு நாட்டு கிரிக்கெட் வீரர்கள், பயிற்சியாளர்களுக்கு நினைவு பரிசு வழங்கினர். போட்டி தொடங்கும் முன்பு தங்கள் நாட்டு வீரர்களுடன் இணைந்து பிரதமர் மோடியும் ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸும் தேசிய கீதம் பாடினர்.
முன்னதாக இரு நாட்டு பிரதமர்களுக்கும் தங்களது அணி வீரர்களை இரு நாட்டு கேப்டன்களும் அறிமுகப்படுத்தி வைத்தனர். அப்போது வீரர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸ் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர். இந்திய அணிக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணியின் தொடக்க வீரர் உஸ்மான் கவாஜா சதம் அடித்து அசத்தினார். இந்தியாவிற்கு வந்துள்ள ஆஸ்திரேலிய அணி 4 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. ஏற்கனவே முடிந்த 3 போட்டிகளில் இந்தியா 2லும் ஆஸ்திரேலியா 1லும் வெற்றி பெற்றுள்ளன. இரு அணிகளுக்கு இடையிலான 4வது போட்டி அகமதாபாத்தில் தொடங்கியது. டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. ஆஸ்திரேலிய அணியின் தொடக்க வீரர் டிராவிஸ் ஹெட் 32 ரன்களை சேர்த்த நிலையில் அஸ்வினின் பந்து வீச்சிலும் மானஸ் லபுஷேன் 3 ரன்களில் முகமது ஷமியின் பந்து வீச்சிலும் ஆட்டமிழந்தனர். அதனைத் தொடர்ந்து மற்றொரு தொடக்க வீரர் உஸ்மான் கவாஜாவும் ஸ்டீவ் ஸ்மித்தும் நிதானமாக விளையாடி அணியை சரிவிலிருந்து மீட்டனர். ஸ்மித் 38 ரன்களில் ஆட்டமிழந்தார். அடுத்து வந்த பீட்டர் 17 ரன்களில் பெவிலியன் திரும்பினார். மறுபுறம் பொறுப்புடன் விளையாடிய கவாஜா சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் தனது 14வது சதத்தை பூர்த்தி செய்தார். முதல் நாள் முடிவில் ஆஸ்திரேலிய அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 250 ரன்களை எடுத்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் தொடரும் காய்ச்சலின் காரணமாக நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் பாதிக்கப்படுகின்றனர். சுகாதார சீர்கேட்டை சீர் செய்ய மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த ஜனவரி மாதத்தில் டெங்கு காய்ச்சல் பரவிய நிலையில் அரசின் நடவடிக்கைகள் காரணமாக தாக்கம் சற்று குறைந்தது. இந்நிலையில் தற்போது மீண்டும் காய்ச்சல் பரவல் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோருக்கு காய்ச்சல் பாதிப்பு ஏற்படும் நிலையில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் வெளிநோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதே நேரம் 4 நாட்களுக்கும் மேலாக காய்ச்சல் பாதிப்பு தொடர்ந்தால் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுகின்றனர். நாள்தோறும் 60க்கும் மேற்பட்டோர் காய்ச்சல் பாதிப்பால் உள்நோயாளிகளாக சேர்க்கப்படுகின்றனர். இதில் 15 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகமாக உள்ளது. 3 முதல் 4 நாட்கள் வரை காய்ச்சல் பாதிப்பு இருப்பதுடன் அதன் பிறகு ஒரு வார காலத்திற்கு உடல் சோர்வு காணப்படுகிறது. எனவே நெல்லை மாவட்டத்தில் சுகாதார சீர்கேட்டை சீர் செய்ய மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். இப்போ ஒரு இடத்துல சுகாதார சீர்கேடு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிச்சா வராங்க, பார்க்காங்க, அதுக்கப்புறம் அதை அப்படி கிடப்பில் போட்டுருந்தாங்க. அப்படி இல்லாமல் மாநகராட்சி அதிகாரம் சரி, மாவட்ட நிர்வாகம் சரி, மக்கள் மீது ஒரு அக்கறையோடு செயல்பட வேண்டும். அந்த எந்தெந்த வார்டில் மருத்துவம் அடைக்கிறதோ, யாருக்கெல்லாம் உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறதோ அவர்கள் மீது தனி கவனம் செலுத்தி மருத்துவ குழு இதுக்குன்னு சொல்லி ஒன்று அமைச்சு அவர்களுக்கு காய்ச்சல் இருக்கிறதா, என்ன இருக்குன்னு பார்த்து பூர்ண குணமடைய வரைக்கும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அரசாங்கத்தின் சார்பாக இந்த குப்பைகள் அகற்றுறாங்கன்னு சொன்னால் அகற்றும் போது ஒன்றுமே இல்லை, சுத்தமாக இருக்குது. திரும்ப பப்ளிக் என்ன பண்ணுறாங்கன்னா, அதிகாரிகள் இப்படி போன உடனே குப்பை வாருவர்கள் சென்ற உடனே நடு ரோட்டில் குப்பையை போட்டு போகிறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா அங்கங்கே கொசுக்கள் தொல்லையும் சில கிருமிகள் பரவுவதன் காரணமாக சுகாதார கேடு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் 40 இடங்களில் வெள்ளிக்கிழமை காய்ச்சல் கண்டறியும் முகாம்கள் நடத்தப்படும் என்று சுகாதாரத்துறை பணிகள் துணை இயக்குநர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். யுக்ரைனின் பாக்முட் நகரை தொடர்ந்து கோஸ்டியான்யாண்டினிவ்கா நகரில் மின் நிலையங்களை குறிவைத்து ரஷ்ய ராணுவம் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு சேவைகள் முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. வடக்கு அட்லாண்டிக் நாடுகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலான நேட்டோ அமைப்பில் உக்ரைன் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அண்டை நாடான ரஷ்யா கடந்த ஆண்டு போர் தொடுத்தது. ஓராண்டிற்கு மேலாக தாக்குதல் நீடிக்கும் நிலையில் உக்ரைனும் அமெரிக்கா, ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளின் ஆதரவுடன் பதிலடி கொடுத்து வருகிறது. இந்நிலையில் உக்ரைனின் கிழக்கு பகுதியில் உள்ள பாக்முட் நகரை குறிவைத்து ரஷ்ய படைகள் தாக்குதல் நடத்தின. பாக்முட்டை கைப்பற்றுவதன் மூலம் தலைநகர் கீவ், டொனெட்ஸ் நகரங்களை கைப்பற்றும் முயற்சியில் அந்நாட்டு ராணுவம் ஈடுபட்டுள்ளது. நாலாபுறமும் சூழ்ந்து ரஷ்யா தாக்குதல் நடத்தியதால் அப்பகுதி மக்கள் உக்ரைன் ராணுவ வீரர்கள் உதவியுடன் நகரை விட்டு வெளியேறினர். 80,000க்கும் அதிகமானோர் வசித்து வந்த நகரில் தற்பொழுது 5,000க்கும் குறைவானவர்களே உள்ளனர். பாக்முட்டின் கிழக்கு பகுதியை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்ததாக ரஷ்யா கூறியுள்ள நிலையில் தாக்குதலுக்கு அஞ்சி பின்வாங்க போவதில்லை என்றும் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி தெரிவித்திருந்தார். பல இடங்களில் ரஷ்ய தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டதாகவும் 20,000 முதல் 30,000 ரஷ்ய வீரர்கள் படுகாயமடைந்ததாகவும் அதில் பலர் கொல்லப்பட்டதாகவும் அந்நாட்டு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாக்முட்டை தொடர்ந்து கோஸ்டியான்டினிவ்கா நகரும் ரஷ்ய படைகளின் தொடர் குண்டுவீச்சால் பேரழிவை சந்தித்துள்ளது.
எரிசக்தி உள்கட்டமைப்பு வசதிகளை குறிவைத்து ஏவுகணைகளை கொண்டு ரஷ்யா சரமாரியாக தாக்குதல் நடத்திய நிலையில் குடியிருப்பு கட்டடங்களும் தகர்க்கப்பட்டன. குறைந்தபட்சம் பொதுமக்கள் 5 பேர் உயிரிழந்திருக்க கூடும் என அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. Каждый день какие-то прилеты. Каждый день. Вечером, утром, днем, постоянно. Видите результаты этих прилетов? В шоке все. வடக்கு நகரமான ஜோலோசிவ்ஸ்கி, செர்னிகு, மேற்கு லீவிவ் பிராந்தியம், டினிப்ரோ, லுட்ஸ்க், ரிவ்னி உள்ளிட்ட இடங்களிலும் ரஷ்யா தாக்குதலை நிகழ்த்தி வருகிறது. உக்ரைன் படைகள் பயன்படுத்தும் சாலைகள் ரஷ்யா தாக்குதலால் தகர்க்கப்பட்டுள்ளன. பல இடங்களில் உக்ரைனிய ட்ரோன்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆய்வு மையத்துடன் இணைந்த நிசார் என்ற செயற்கைக்கோளை இந்திய விண்வெளி ஆய்வு மையம் விண்ணில் செலுத்தவுள்ளது. இணைப்பு பணிகளுக்காக இந்த செயற்கைக்கோளின் பாகங்கள் இந்தியாவிற்கு வந்துள்ள நிலையில் செயற்கைக்கோளின் சிறப்புகளை வரைகளின் மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் தேவப்பிரியன். இந்தியாவும் அமெரிக்காவும் வெவ்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருது. குறிப்பா பாதுகாப்பு, தீவிரவாத ஒழிப்பு அப்படின்ற போன்ற துறைகளில் சொல்லலாம். ஆனா அண்மை காலமா விண்வெளி துறையில இந்தியாவும் அமெரிக்காவும் மிக நுணுக்கமான ஒரு பிணைப்பு கொண்டிருக்காங்க. அது எப்ப இருந்து அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா 2015 அமெரிக்க அதிபராக இருந்த ஒபாமா இந்தியா வந்தப்ப நிறைய முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாச்சு. அந்த ஒப்பந்தம் இப்ப அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். என்ன அப்படின்னு பார்த்தா அமெரிக்காவும் இந்தியாவும் இணைந்து நிசார் அப்படின்ற செயற்கைக்கோளை விண்ணில செலுத்துவதற்கான ஆரம்ப கட்ட பணிகளை ஏற்கனவே தொடங்கின நிலையில இப்ப அது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கு. அதாவது நாசாவுடைய முதல் எழுத்தும் இஸ்ரோவுடைய முதல் எழுத்தும் எடுத்துக்கிட்டு இந்த செயற்கைக்கோளுடைய மிக முக்கிய அம்சமாக பார்க்கப்படக்கூடிய சிந்தட்டிக் அப்டியூர் ரேடார் அப்படின்னு சொல்லக்கூடிய நுட்பத்தையும் இந்த செயற்கைக்கோள் அனுப்புறதுனால இது நிசார் செயற்கைக்கோள் அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க. சரி, இந்த செயற்கைக்கோளுடைய முக்கியமான அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது நிசார் செயற்கைக்கோள்ல 2 விதமான பேண்ட் பயன்படுத்த போறாங்க. ஒன்னு எல் பேண்ட், இன்னொன்னு எஸ் பேண்ட். இது ரேடார் அப்படின்னு குறிப்பிடலாம். அதாவது முப்பரிமாண தோற்றத்தையோ அல்லது 2 பரிமாண தோற்றத்தையோ ரொம்ப துல்லியமா உருவாக்குறது தான் இந்த எல் பேண்ட் எஸ் பேண்டுடைய செயல்பாடுகள். எல் பேண்ட நாசா கொடுக்கறாங்க, எஸ் பேண்ட இஸ்ரோ கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். 2 பேருமே சேர்ந்து தங்களுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த செயற்கைக்கோளை உருவாக்குறாங்க. இதனுடைய பயன்பாடுகளுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதாவது நிசார் செயற்கைக்கோளை பொறுத்த வரைக்கும் பூமியை சுற்றி வருவதற்கு 12 நாட்கள் எடுத்துக்கும், மேல போறதுக்கு 6 நாட்களும், கீழே வரத்துக்கு இன்னொரு 6 நாட்களும் எடுத்துக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த நிசார் செயற்கைக்கோளுடைய ஆயுட்காலம் 3 வருஷம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதனுடைய பயன்பாடுகளை பொறுத்து பார்க்கும்போது ரொம்ப துல்லியமான தகவல் சேமிக்கக்கூடிய திறன் பெற்றதா இந்த நிசார் செயற்கைக்கோள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது விவசாயம், எரிமலை சீற்றம், சுனாமி, நிலச்சரிவு இது போன்ற விஷயங்களை ரொம்ப நுணுக்கமா அதற்கு தேவையான தரவுகள் எல்லாம் திரட்டி தர்றது தான் இந்த செயற்கைக்கோளுடைய முக்கிய அம்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கு இதுல இன்னும் நுணுக்கமான சில பயன்கள் இருக்கு. என்ன அப்படின்னா இமயமலையில் இருக்கக்கூடிய பனிச்சிகரங்கள் உருகும் போது அதனால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை ரொம்ப நுணுக்கமா பார்க்க முடியும். கடல் மட்ட உயர்வு, காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம், கார்பன் டை ஆக்சைடு உமிழ்நீர் இது போன்ற நிறைய விஷயங்களை இந்த செயற்கைக்கோள் மூலமா கண்காணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏற்கனவே நிறைய செயற்கைக்கோள் அனுப்பியிருந்தாலும் ஒவ்வொரு டேட்டாவும் மேட்டர்ஸ் அப்படின்ற அடிப்படையில் நிறைய அதிநவீனமான தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தி புதிய புதிய செயற்கைக்கோள்கள் அனுப்புறது தவிர்க்க முடியாது அப்படின்றதுதான் இந்த செயற்கைக்கோளுடைய மிக முக்கியமான அம்சமா இருக்கு. 2024 இறுதிக்குள்ளாக இந்த செயற்கைக்கோள் 2 நாடுகளும் இணைந்து ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்தில் அனுப்புவதற்கு தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும்.